வரும் 10ஆம் தேதி தமிழக அமைச்சரவை கூட்டம். பட்ஜெட் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை. மரத்தடியில் அமர்ந்து மாணவர்களுடன் கலந்துரையாடிய பிரதமர் நரேந்திர மோடி. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலையொட்டி நூதன பரப்புரை. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியிலும் சரி, தேசிய ஜனநாயக கூட்டணியிலும் சரி போதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படவில்லை. நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி காட்டமான பேச்சு. கும்பமேளா கூட்ட நெரிசலில் 30 பேர் இறந்தது குறித்து விவாதிக்க அனுமதி மறுப்பால் மாநிலங்களவையில் எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு. Nothing is going on record. Please, मंत्री जी. सीएम के सब में மக்களவையிலும் அமளியில் ஈடுபட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள். மத்திய பட்ஜெட்டை கண்டித்து பிப்ரவரி 8 திமுக சார்பில் மாநிலம் தழுவிய கண்டன பொதுக்கூட்டம். தமிழ்நாட்டிற்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. ஜனவரி 8 கைதான காரைக்கால் மீனவர்களில் 9 பேர் விடுதலை. படகு ஓட்டுநருக்கு மட்டும் 40 லட்சம் ரூபாய் அபராதத்துடன் 9 மாத சிறை தண்டனை. கோவை தனியார் மருத்துவமனையில் செவிலியருக்கு கத்திக்குத்து. முன்னாள் காதலனை கைது செய்து சிறையில் அடைத்த காவல்துறையினர். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் புதிய கல்விக் கொள்கை அடிப்படையில் மாணவர் சேர்க்கை என இந்திய மாணவர் சங்கம் கண்டனம். முனைவர் படிப்புக்கு 4 ஆண்டுகள் படித்து இளங்கலை பட்டம் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்ற அறிவிப்பால் வெடித்த சர்ச்சை. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெரியார் பல்கலைக்கழகத்தில் புதிய கல்விக் கொள்கை அம்சங்கள் என்ற புகாருக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் விளக்கம் அளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தலைமைச் செயலகத்தில் இது தொடர்பாக ஆலோசனை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு அவர் பிரத்யேகமாக தகவலை தெரிவித்திருக்கிறார். பெரியார் பல்கலைக்கழகத்தில் முனைவர் படிப்பிற்கான அறிவிக்கையில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டிருந்தன. அது புதிய கல்விக் கொள்கையின் அம்சங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது என்ற புகார்கள் எழுந்த நிலையில் தற்போது உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு பிரத்யேக தகவலை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றத்தில் நாளை ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி கோரும் இந்து முன்னணி கோரிக்கையை அவசர வழக்காக விசாரிக்க உயர்நீதிமன்ற கிளை மறுப்பு. அசைவ உணவு பரிமாறப்பட்டதாக கூறி போராட்டம் நடத்த உள்ள நிலையில் மதுரையில் 144 தடை உத்தரவு. வேங்கை வயல் வழக்கில் குற்றம் சாட்டிய 3 பேர் மீது தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையை நிராகரிக்க நீதிமன்றம் மறுப்பு. விசாரணை SC/ST வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்திலிருந்து புதுக்கோட்டை நடுவர் நீதிமன்றத்திற்கு மாற்றம். சென்னை ECRல் பெண்களை காரில் துரத்திய விவகாரத்தில் புதிய CCTV காட்சி. இதுவரை 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் விசாரணை தீவிரம். அண்ணா நினைவு நாளையொட்டி பேரணியாக சென்று நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய முதலமைச்சர். கருணாநிதி நினைவிடத்திலும் மலர் தூவி மரியாதை. வம்பிழுக்கும் வீணர்கள் தெம்பிழந்து ஓடுவார்கள். மக்களின் அன்பு ஆதரவை பெற்று நாம் லட்சிய பயணத்தில் வெல்ல பாடுபடுவோம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. ஆளுநர் RN ரவியை நீக்க கோரிய வழக்கு தள்ளுபடி. ஏற்கனவே இது தொடர்பான வழக்குகள் நிலுவையில் உள்ளதை சுட்டிக்காட்டி உச்சநீதிமன்றம் ஆணை. தன் மீது காவல் நிலையங்களில் வழக்குகள் இருப்பதாக தலைமையிடத்தில் கூறி தனக்கு அங்கீகாரம் கிடைக்க விடாமல் சதி.
தேனி வடக்கு தெற்கு மாவட்ட செயலாளர்கள் மீது கட்சி உறுப்பினர் நித்யா பரபரப்பு குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்டம் உச்சிப்புலி அருகே இருசக்கர வாகனம் மீது மோதிய பேருந்து, நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய வாகன ஓட்டி. பீகாரில் தேர்வரை செல்வதற்கான அவகாசம் முடிந்ததால் மூடப்பட்ட வாயில், கேட்டிற்கு கீழே தவழ்ந்து உள்ளே சென்ற பெண். உற்பத்தி துறையில் இந்தியா சீனாவை விட பின்தங்கி உள்ளதாக ராகுல் காந்தி விமர்சனம். செல்போன்களை இந்தியாவில் அசெம்பிள் செய்கிறோமே தவிர உற்பத்தி செய்யவில்லை என நாடாளுமன்றத்தில் உரை. ஆத்மன் சினியார்ட் என்ற பெயரில் சொந்தமாக பட தயாரிப்பு நிறுவனம் தொடங்கிய நடிகர் சிம்பு, தேசுங்கு பெரியசாமி இயக்கத்தில் உருவாகும் தனது 50வது படத்தை தானே தயாரிக்கிறார். சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கைதான யூடியூபர் திவ்யா கார்த்திக் ஆனந்த் ஜாமீன் கோரி மனு தாக்கல். ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வர வாய்ப்பு. வரும் பிப்ரவரி 10ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது. 2025-2026 நிதியாண்டிற்கான தமிழ்நாடு பட்ஜெட் வரும் மார்ச் மாதம் தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் பிப்ரவரி 10ஆம் தேதி அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் பிப்ரவரி 10ஆம் தேதி காலை 11 மணிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூடுகிறது. இந்த கூட்டத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடர்பான அம்சங்கள் குறித்து ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக இந்த ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டம் கடந்த ஜனவரி 6ஆம் தேதி கூடியது. இந்த கூட்டத்தொடரில் தமிழ்த்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டவுடன் தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை என்பதால் ஆளுநர் வெளியேறினார். தொடர்ந்து ஜனவரி 11ஆம் தேதி வரை கூட்டத்தொடர் நடைபெற்று பின்னர் ஒத்திவைக்கப்பட்டது. வேங்கை வயல் விவகாரத்தில் சிபிசிஐடி தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையை நிராகரிக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்து புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்புச் சட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட வழக்கை சிபிசிஐடி விசாரித்து வருகிறது. இந்த வழக்கில் அதே கிராமத்தைச் சேர்ந்த காவலர் முரளிராஜா, சுதர்சன் மற்றும் முத்துகிருஷ்ணன் ஆகிய 3 பேர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்ட சிறப்பு நீதிமன்றத்தில் சிபிசிஐடி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. மேலும் இந்த வழக்கை வேறு நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என்று மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்பதால் குற்றப்பத்திரிகையை ஏற்கக்கூடாது என்று கனகராஜ் என்பவர் வழக்கு தொடர்ந்தார். இது தொடர்பான வழக்குகள் வன்கொடுமை தடுப்புச் சட்ட சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் குமார், சிபிசிஐடி காவல்துறையினர் அறிவியல் பூர்வமாக விசாரணை மேற்கொண்டு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருப்பதாக வாதிட்டார். சம்பந்தப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து மனித கழிவு கலக்கப்பட்ட தண்ணீரை வேங்கை வயல் மக்கள் யாரும் பருகவில்லை என்றும் அந்த நீரை பருகியதால் யாருக்கும் பாதிப்பு இல்லை என்று மருத்துவ அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் வாதிட்டார். இதன் காரணமாகத்தான் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை என்றும் முறையிட்டார். அரசு தரப்பு வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இந்த வழக்கை வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்திலிருந்து புதுக்கோட்டை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்து உத்தரவிட்டார். மேலும் சிபிசிஐடி தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகையை ஏற்கக்கூடாது என்று தாக்கல் செய்யப்பட்ட மனுவையும் தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டார். தண்ணியை குடிச்சதா சொல்ற கோபிகா ஸ்ரீங்கிற பொண்ணோட அப்பா, அவர் தான் கம்ப்ளைண்ட். அவர் இந்த ஏற்றுக்க கூடாது சொல்லி மனு செஞ்சார். அவங்க செஞ்ச மனு ஏற்றுக்கலை. சிபிசிஐடி தாக்கல் செஞ்ச குற்றப்பத்திரிகையை ஏற்றுக்கிட்டு உத்தரவு போட்டிருக்காங்க.